பொதுவாக வந்துட்டு ஒவ்வொருத்தரோட ராசி நட்சத்திரம் என்னங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? இதை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஒரு சாமி கும்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ராசி என்ன, உங்கள் நட்சத்திரம் என்னன்னு கேட்டாங்கன்னா நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அதே மாதிரி வேறு யாராவது பழக்க வழக்கத்தில் கேட்டாங்கன்னா கூட நம்ம சொல்லிடுவோம் இல்லைங்களா? இது இதுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஜாதகத்தில் பார்த்துட்டோம்னா ராசியை வச்சு எப்படியெல்லாம் பலன் எடுக்கலாம், அந்த ராசிங்கிறது எதையெல்லாம் குறிக்கும், எதையெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற சொல்லி பார்க்கலாம். இப்போ உங்களோட நடை, உடை, பாவனை, அதே மாதிரி பழக்க வழக்கம், உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீங்கள் என்ன சாப்பாடு விரும்பி சாப்பிடுவீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ் கோட் பிடிக்கும், உங்களுக்கு என்ன கலரு, உங்களோட உடலமைப்பு எப்படி இருக்கும், உங்களோட அடையாளங்கள் என்னென்ன இருக்குது உங்கள் உடம்புல, இந்த மாதிரியான விஷயங்களை அது சொல்லும். சரிங்களா? அதே மாதிரி உங்கள் வண்டி வாகனம் எல்லாமே சகலமும் வெளியில் உங்களுக்கு வெளியிலிருந்து வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீங்கள் எந்த மாதிரி டிசைட் பண்ணுவீங்க, உங்களுக்கு எப்படி இருந்தால் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ராசி சொல்லும். சரிங்களா? சரி, இது இருக்கிறதே மொத்தமாக 12 ராசி தான் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சொல்லிடலாமா, ஒரே மாதிரி அமைப்பு எல்லாத்துக்கும் இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது புரியுது. ஆனால் 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா? இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ராசி இருக்கும். அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அதில் நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு கிரகம் ஒரு கிரகத்தை பார்க்கறது, ஆட்சியாகிறது, உச்சமாக, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் கலந்து வரும். அப்படிங்கிற பட்சத்தில் இதில் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து ஓரளவுக்கு டிக்ளேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு.